காக்ரோச் ஜனதா பார்ட்டி விவகாரம் தேசிய அளவில் சர்ச்சையாகி வரும் நிலையில் கரப்பான் பூச்சி பேரணி கவனம் ஈர்த்துள்ளது. இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், இந்திய மாணவர் சங்கம் மற்றும் பல்வேறு பட்டதாரி இளைஞர்கள் என நூற்றுக்கணக்கானோர் சேர்ந்து மதுரை காந்தி அருங்காட்சியகத்திலிருந்து தமுக்கம் தமிழன்னை சிலை வரை 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு பேரணியாக சென்றனர். அப்போது வேலை வாய்ப்பு கோரி முழக்கம் எழுப்பியதோடு கைகளில் பதாகைகளையும் ஏந்தி சென்றனர். மதுரை மட்டுமல்லாது தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இளைஞர்கள் கரப்பான் பூச்சி பேரணி நடத்தியது கவனத்தை ஈர்த்துள்ளது. இதுகுறித்து நம்மிடம் இந்திய ஜனநாயகர் வாலிபர் சங்கத்தின் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் அருண்குமார் பேசினார். இந்த பேரணி எதற்காக, யாரெல்லாம் சேர்ந்து இந்த பேரணி நடத்துனீங்க? நாங்க கரப்பாம்பூச்சி பேரணி நடத்துறதுக்கு இந்த லேபிள்ல நடத்துறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, கடந்த மே 15ஆம் தேதி நம்ம சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் வந்து வேலையில்லா இளைஞர்களை பார்த்து, நீங்க வந்து ஆர்டிஐ போடுறவங்க சோசியல் மீடியா, யூடியூப் இன்ஃபுளுசரா இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கறீங்க, வேலை இல்லை, நீங்க எல்லாமே அந்த ஒட்டுண்ணி கரப்பாம்பூச்சி மாதிரி நச்சரித்து அரசாங்கத்தின் மீது கேள்வி கேட்கறன்ற பேர்ல வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன் வச்சாரு. அதுக்கு அந்த கருத்துக்கு எதிராக இன்னைக்கு இந்தியா முழுக்க வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்வலை உருவாயிருக்கு. அதே போல விர்ச்சுவல் பார்ட்டியா இருக்கக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற ஒரு கட்சியை வந்து விர்ச்சுவலா வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுதான். அப்போ அந்த இந்த வேலையின்மை பிரச்சனை இதெல்லாம் ஏதாவது நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து நம்ம வந்து முன்வைக்க வேண்டியது இருக்கு. அந்த கேள்வி எதன் மேல போகும்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் ஆண்டுக்கு வந்தா நாங்க ஆட்சி வந்ததுக்கு ஆண்டுக்கு 2 கோடி வேலைகளை வந்து நாங்க உத்தரவாதப்படணும் கொடுப்போம் இளைஞருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த 2 கோடி வேலை வாய்ப்பும் கூட இல்ல. வேலையில்லா இளைஞர்கள் தங்களுடைய பிழைப்புக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ ஏதோ ஒரு வேலை செஞ்சா அவர்களை வந்து கரப்பாம்பூச்சின்னு சொல்றது எந்த வகையிலையும் வந்து ஏற்றுக்க முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்தையுமே வந்து தனியாருக்கு வித்துக்கிட்டு வராங்க. அப்படி வித்துக்கிட்டு வந்தா அரசு வேலைகள் வந்து மோஸ்டா வந்து கிடைக்கிறது கிடையாது இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு. இந்த மாதம் கடந்த மாதம் கடைசியில ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல 2% வேலைகளை வந்து நாங்க வந்து குறைக்க போறோம் அப்படின்றத ஒரு வெளியிடுறாங்க, ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க இந்தியன் ரயில்வே. அப்போ இருக்கிற வேலைகளையும் நீங்க குறைச்சிட்டு வரீங்க. இருக்கக்கூடிய அரசு பொது நிறுவனங்களான எல்ஐசியில இருந்து, பிஎஸ்என்எல்ல இருந்து, டிரான்ஸ்போர்ட், ரயில்வே, ஏர்போர்ட் இது எல்லாத்தையுமே வந்து தனியாருக்கு வந்து எடுத்துக்கிட்டு வராங்க. அப்போ நீங்க வேலைகளையும் கொடுக்க மாட்டீங்க, இருக்கிற வேலைகளையும் வந்து காலி பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து மொத்தமா நம்ம வந்து இளைஞர்கள் எல்லாமே வேலை இல்லாம இருக்கிற ஒரு கேள்வி அந்த ஒரு அரசின் மேல ஒரு கேள்வியா, அது ஒரு அதிருப்தியா வந்து இருக்கு அப்படின்றத இதுல இருந்தா நம்ம வந்து இந்த போராட்டம் இந்த பேரணின்றது நடத்துறோம். ஆனா இதை எதையுமே வந்து கருத்துல கொள்ளாம இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன மாதிரியான இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம், அதனுடைய மோடி தலைமையில இருக்கக்கூடிய அந்த மோடியா இருக்கிறவரு என்ன பண்ணிருக்காருன்னா, மெலோடி சாக்லேட்டா மெலோனி அவங்களுக்கு வந்து பரிசளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கூட வந்து ஊர் சுத்திக்கிட்டே இருக்காரு. ஆனா இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்க்கையை அவர் வந்து அந்த அளவுக்கு யோசிக்கிறாரா, இந்த வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நாங்க எழுப்புறோம். அது இந்த மாதிரியான அடிப்படைகள் முக்கியமா நாங்க இன்னைக்கு வந்து நடத்தது, அதுவும் தமிழ்நாட்டுல டிஒய்எஃப்ஐ இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், அதே போல இந்திய மாணவர் சங்கம் இணைந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பல மாவட்டங்கள்ல இந்த காக்ரோச் ரேலி இளைஞர்களுக்கான பேரணி அப்படின்ற ஒரு அடிப்படையில வந்து நடத்திட்டு இருக்கோம் அப்படின்றதான். பிரதான கோரிக்கை வந்து வேலை வாய்ப்பு தான் இல்லையா? பிரதான கோரிக்கை வேலை வாய்ப்பு. அரசு பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்கக்கூடாது. விற்ற அரசு பொதுத்துறை நிறுவனங்களை தமிழ்நாடு அரசே வந்து இந்திய அரசே ஏற்று நடத்தணும். அதே போல காலி பணியிடங்களை உடனடியா நிரப்பணும். இந்த மாதிரியான வேலை வாய்ப்புக்கான ஒரு இயக்கமாக அதை வந்து நாங்கள் நடத்துறோம். அதே போல இன்னைக்கு வந்து நீட் தேர்வில் நடக்கக்கூடிய குளறுபடி இந்தியா முழுக்க வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலையா உருவாயிருக்கு. என்டிஏவினுடைய ஊழல், கிட்டத்தட்ட என்டிஏ 18 தேர்வுகளை இதே மாதிரி நடத்துறாங்க. இப்போ அந்த 18 தேர்வுல எந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்கும் அப்படின்றதும் நம்ம கொஸ்டினா வைக்கிறோம். என்டிஏவை கலைச்சிட்டு நீட் தேர்வை வந்து ரத்து பண்ணோம் அப்படின்றதும் எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. மெயின் ரீசன் வந்து மெயினான கோரிக்கை, மெயினான டிமாண்ட் வந்து வேலை வாய்ப்பு தான். ஓகே, இது வந்து இங்க ஸ்டேட்லயும் வந்து வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது இருக்கு. ரீசெண்டா தமிழக முதல்வர் விஜய எஸ்எஃப்ஐ இந்திய மாணவர் சங்கத்தினுடைய பிரதிநிதிகள்லாம் கலந்துக்கிட்டீங்க. மாநில அரசுக்கு இந்த பேரணியில எந்த கோரிக்கையும் எழுப்பலையா?
இல்ல நாங்க மாநில அரசும் சேர்த்து தான் சொல்றோம். இளைஞர்களுக்கு இந்தியா முழுக்க வந்து வேலைகளை வந்து உத்தரவாதப்படுத்தணும், ஓகே, வேலை வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்கணும், அவங்களுக்கு படித்த படிப்புக்கு ஏற்ற தரமான ஊதியத்தோட ஒரு வேலையை வந்து கொடுக்கணும்ன்றத கோரிக்கை. இந்தியா முழுக்கனா அது வந்து தமிழ்நாடு அரசையும் சேர்த்து தான் நாங்க வந்து வலியுறுத்துறோம் அப்படின்றதான். ஓகே. மற்ற நம்ம நிறைய போராட்டங்கள் எஸ்எஃப்ஐ டைஃபை வந்து நிறைய போராட்டங்களை முன்னெடுக்கும். போராட்டங்களுக்கு இயக்கம் சார்ந்த நபர்கள் வந்து கூடுவாங்க. இந்த கரப்பான்பூச்சி பேரணிங்கிறது எந்த எந்த அளவுக்கு வந்து பொதுமக்களோட கவனத்தை ஈர்த்துச்சு? வேற ஏதாவது வித்தியாசங்களை களத்துல நீங்க உணர்ந்தீங்களா? இல்ல, வட இந்தியாவுல வந்து இளைஞர்கள் அந்த நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு போராட்டம்ன்றது இந்த கரப்பான்பூச்சி ஜனதா பார்ட்டின்ற கூடிய ஒரு பின்புலத்துல இருந்து கொண்டு போறாங்க. ஓகே. பொதுவா என்னன்னா இளைஞர்களுடைய அந்த எதிர்ப்பு குரல்ன்றது சோசியல் மீடியாவில் மட்டும்தான் இருக்கு. அது களத்துக்கும் கொண்டு வரணுன்றதுக்காக தான் நாங்க வந்து இந்த மாதிரியான இயக்கம் போராட்டங்கள்லாம் வந்து முன்னெடுக்கிறோம். இது வருங்காலத்துல அந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த களத்துக்கு ஃபீல்டுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு வேலைகளையும் நாங்க வந்து முன்னெடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றதான். வட இந்தியால பல டிமாண்டுகளை வச்சு இந்த மாதிரியான போராட்டங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் மூலியமாவே வந்து நடத்துறோன்றாங்க. பட் ஏதோ ஒரு வகையில இந்த லேபிளை யூஸ் பண்ணிக்கிட்டு அங்கேயும் நடக்குது, இங்கே நாங்க வந்து அதுக்கான போராட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கான ஒரு வேலைகள் கூட செயல்பட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. ரொம்ப நன்றி தோழர், உங்களோட டைமை கொடுத்து நிறைய விஷயங்கள் போராட்டம் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப ஓகே. நன்றி.